எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது தயிர் சாதத்துக்கு ரச சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். என்ன ஒன்றுனா இதில் மாங்காயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறணும். சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். இதை செஞ்சு நீங்கள் ஒரு 2-3 மாதம் கூட இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நீங்கள் எந்த வகை மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம். அதாவது உருண்டை மாங்கான்னு சொல்லுவாங்க, கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. எந்த மாங்காய் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நல்லெண்ணெய் தானே பயன்படுத்துங்க. அப்போ தான் ஊறுகாய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயத்தை வறுத்துட்டு பவுடராக்கி எடுத்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ வாங்க இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை தான் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்காண்டி சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த எடுத்திருந்தோம் இல்லையா 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதாவது 2.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபடணும். இதான் அந்த வாசம் கொடுக்கும் ஊறுகாய்க்கு. இது நல்லா வறுபட்டு வரணும். இது நல்லா அந்த கலர் ப்ரௌன் கலராக மாறி நல்ல வாசமாக இருக்கும். அப்போ கரெக்டாக அமர்த்திடுங்க அடுப்பை. நல்ல சிம்லே வச்சு வருங்க. இப்போ பாருங்கள், கலர் ஓரளவுக்கு நல்லா மாறிடுச்சு. நல்லா வெடிப்பு வந்துருச்சு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ நல்ல வாசமும் வந்துருச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்ல பவுடராக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடராக்கி எடுத்துக்கலாம். உப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்படி உப்புல ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உடனே வேணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி உப்பை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. ஸோ அந்த உப்புலேருந்து ஒரு தண்ணி அது நல்லா ஊறிட்டு இருக்கும் காய். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ என்னன்னா இந்த அரைச்சி எடுத்தோம் இல்லையா வெந்தய பொடி, அதை இங்கே நடுவில் இப்படியே வச்சுருங்க. ஏன்னா இதில் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் தாளிக்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல நடுவுலையே கிடக்கட்டும். ஏன்னா எண்ணெய் சூடாக ஊற்றும் போது இந்த இதில் நல்லா பொரிஞ்சிடும். அதுக்காண்டி இப்போ வெந்தய பொடியையும் நுணுக்கி போட்டாச்சு. அடுத்து பெருங்காயத்தூள் எடுத்துருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லெண்ணெயில் கடுகை போட்டு தாளிச்சிட்டு சூடாக எடுத்துகிட்டு இதில் ஊற்ற போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு திரும்பவும் அதே கடாயை எடுத்து வச்சுருங்க. எனக்கு ஊறுகாய் கொஞ்சம் எண்ணெயாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா அது நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம், உடம்புக்கு நல்லதும் கூட. அதனால் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஊறுகாய் ஆயிலியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெய் சூடானோன்னா நம்ம கடுகை போட்டு தாளித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சுட்டுச்சு. எடுத்துருந்தோம் இல்லையா 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, அதை
போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து சடச்சடன்னு ஒழிக்கக்கூடாது. ஓரளவுக்கு வரும்போதே ஸ்டவ்வை அமர்த்திடுங்க. இது அப்படியே ஹீட்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஸோ அந்த வெந்தய பொடி அப்புறம் வந்து அந்த பெருங்காயத்துலலாம் அந்த எண்ணெய் சூடோடு படுறனால இன்னும் வாசமாக இருக்கும் ஊறுகாய். பாருங்கள், கடுகு வந்து ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து அமர்த்திடுங்க. அமர்த்திட்டு இப்போ இந்த சூட்டோடையே கொண்டே அதில் ஊற்றிடலாம். இந்த சூட்டோடையே இதில் ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும் நம்மளோட இன்ஸ்டன்ட் ஊறுகாய். இப்போ இதை நல்லா கிளறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக வெளியிலே இருக்கட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், கிளாஸு இல்லாட்டி செராமிக் பவுல் எதுலையாவது போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா 2-3 மாதத்துக்கு கூட இது நல்லா வருங்க. சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.